ஓகே, இப்போ இந்த கனெக்டரில் ஜிஆர் வேல்யூஸ் செக் பண்ணலாம். ஜிஆர் வேல்யூ வருது. இது ஸ்பின், இது ஓப்பன், ஜிஆர் வேல்யூ வருது. ஸோ அவங்க ஜம்பர் அடித்த அந்த 2 பின்னும் ஜிஆர் வேல்யூ ஓகேவாக தான் இருக்குது. பட் இந்த பின்னை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த பின்னை பாருங்கள். ஸோ இந்த லைன் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஜிஆர் வேல்யூ வருதுங்களா? எஸ். இங்கே ஜிஆர் வேல்யூ வருதா? எஸ். இந்த பின் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. நோ ஜிஆர் வேல்யூ. இங்கேயும் ஜிஆர் வேல்யூ இல்லை. பட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ இருக்குது. இந்த 2 லைனும் வேறு வேறு பின்ஸ். இவங்க இந்த சோக்கை திருப்பி ராங்காக வச்சுருக்காங்க. எல்லா சோக்ஸும் பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த சோக் மட்டும் பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்ட்டு. இப்போது நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு சோக்கை மட்டும் பொசிஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் மிஸ்ஸிங். அது என்ன காம்பனண்ட்னு பார்க்கலாம். இந்த சோக்கை நம்மளோட பொசிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஜிஆர் வேல்யூ இங்கே ஓகே. அண்ட் தென் இந்த பின்லேயும் ஜிஆர் வேல்யூ ஓகே. அப்போது இங்கே ஜிஆர் வேல்யூ ஓகே ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணதுனால இந்த 2 பின்னும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆனதுனால இந்த சைடு உங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. ஸோ இது என்ன லைன் பார்க்கலாம். Redmi 8. Redmi 8 இதனுடைய காம்பனண்ட் நேம், அதாவது அதில் என்னென்ன காம்பனண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜிஆர் வேல்யூன்றது ஒரு லைன் கரெக்டாக இருக்கா, ஓப்பன் ஆயிடுச்சா, ஷார்ட் ஆயிடுச்சா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஜிஆர் வேல்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னா ஐசிலேருந்து வரும். ஸோ ஐசிலேருந்து அதனுடைய லைன் கட் ஆயிடுச்சுன்னா ஜிஆர் வேல்யூ வராது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்குது. ஸோ இது கெப்பாசிட்டரான்னு தெரியல, நம்ம செக் பண்ணலாம். நமக்கு ஒரு சைடு ஜிஆர் வேல்யூ, இன்னொரு சைடு பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக பேரலல் லைன் இல்லைங்களா? தெரியும், இங்கே ஜிஆர் வேல்யூ இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு பீப் சவுண்டு தான் வருது, இந்த சைடு ஜிஆர் வேல்யூ வருது. அப்போது இது ஒரு கெப்பாசிட்டர். இது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ செக் பண்ணலாம் இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம கம்பல்சரி பண்ண வேண்டியது க்ளீனிங். எப்பயுமே எந்த ஒர்க் பண்ணாலும் கம்பல்சரி க்ளீன் பண்ணுங்கள். எவ்வளோ நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதில் எதாவது ப்ராப்ளம் இருந்ததை சால்வ் பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் எதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்றது தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தெரியுது இங்கே ஒரு லைன் ஷார்ட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அது என்ன லைன் செக் பண்ணலாம். பிட் மேப் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இம்பார்ட்டண்ட் லைன் தான். டச் பேனல் ரீசெட் லைன், இது வந்து ஒரு டச்சுக்கு உண்டான லைன். இது ஒரு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர், ஒரு சிக்னல் லைன். ஸோ இதில் ஜிஆர் வேல்யூ வருதான்னு முதல்ல பார்த்துக்கலாம். நமக்கு அங்கே ஜிஆர் வேல்யூ வருது, அப்போ நோ ப்ராப்ளம், அந்த லைன் டேமேஜ் கிடையாது. இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, இந்த டிஸ்பிளேவோட ஸ்ட்ரிப்பு தண்ணி பட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை செக் பண்ண முடியாது. உங்களுக்கு நான் தனி ஃபோட்டோ, வேறு ஃபோட்டோவை நான் உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சி தெரியுதுங்களா? உங்களுக்கு தண்ணி பட்டு இது ஃபுல்லாக கரோட் ஆயிடுச்சு, அதனால் இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக வேலை செய்யாது. நான் புது டிஸ்பிளேயில் உங்களுக்கு இதை செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.